10வது கொஷினில் என்ன கேட்டிருக்கான், tan inverse of square root of 1 plus x is equal to square root of 1 minus x divided by square root of 1 plus x plus square root of 1 minus x is equal to 5 by 4 minus 1 by 2 cos inverse of x. பா எவ்வளோ பெரிய கொஷின். பார்த்தோன்னே அப்படி தானே இருக்குது. அவ்வளோலாம் சீனியில் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா, எக்ஸசைஸ் 2.2லேயே ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதுக்கு சப்ஸ்டியூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்க. எப்படி a மைனஸ் எக்ஸு டிவைட் பை a ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்ஸ்டியூஷன் வந்து என்ன கொடுத்துருப்பான், x இஸ் ஈக்குவல் டு a காஸ் 2θன்னு கொடுத்துருக்கான். அங்கே ஹிண்ட்டாக கொடுத்துருக்கான். அவன் ஹிண்ட்டுன்ட்டு சொல்கிறது வந்து இதை தான் சொல்கிறான். இந்த சப்ஸ்டியூஷனுக்கு, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இவன் தான் அந்த சப்ஸ்டியூஷனு, அதை தான் இங்கே ஹிண்ட்டாக கொடுத்துருக்கான். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த a காஸ் 2θவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்கள் ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட்டு சேமாக வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? சரி, ட்ரை பண்ணுவோமா? tan inverse ஆஃப், நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ரூவ் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா? ஸோ tan inverse ஆஃப், ஸோ கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதுறதுலாம் நேரம் இல்லை. ஸோ cos 2θ நீங்கள் எழுதி போங்க. சரி, ஜஸ்ட்டு 1 மைனஸ், அதான் ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 மைனஸ் a காஸ் 2θ டிவைடட் பை 1 ப்ளஸ் a காஸ் 2θ ப்ளஸ் 1 மைனஸ் a காஸ் 2θ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? என்னடா ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்முலான்ட்டு ரொல்லு பண்ணிகிட்டு இருக்கேடா. என்ன மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்கான், x இஸ் ஈக்குவல் டு காஸ் 2θ தானே கொடுத்துருக்கான். ஏதோ இங்கே ஏயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் 1 தானே போட்டிருக்கணும். ஸோ அதனால் 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தானே. இதுலேருந்து கொண்டு வருவோம். அப்படி தான் tan inverse ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் 2θ மைனஸ் 1 மைனஸ் காஸ் 2θ divided by 1 plus cos 2θ plus 1 minus cos 2θ. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 1 plus cos 2θவை எப்படி எழுதலாம்? 2 cos square θ. அப்படிதான். அதே மாதிரி 1 minus cos 2θவை எப்படி எழுதலாம்? 2 sin square θ. முடிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. இந்த சம் ஆல்ரெடி என்சிஆர்டியில் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். ஸோ ப்ளஸுக்கு பதிலாக காசை போட்டுக்கிட்டேன், அது நெகட்டிவ்க்கு பதிலாக 2 sin square θ அப்படின்னு எழுதிடுவேன். தென் அதே விஷயம் தான் கீழேயும், டேக்டோ 2 sin square θ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரு கேன்சல் பண்ணுங்க. ஸோ 2 ரூட்டு மட்டும் எல்லா இடத்துலையும் காமனாக இருந்திருப்பான். ஓகேவா? ஏன்னா 2 ரூட்டு அவனுக்கு ரூட் எடுத்தா அப்படி தானே இருப்பான். ஸோ 2 ரூட்டு எல்லாத்துக்கும் காமனாக இருந்திருப்பான். எடுங்க, டினாமினேட்லேயும் உங்களுக்கு 2 ரூட்டு தான் காமனாக இருந்திருப்பான். எடுத்து எல்லாமே எதுக்கு அவனை எழுதிக்கிட்டு? ஸோ காஸ் θ மைனஸ் சைன் θ காஸ் θ ப்ளஸ் சைன் θ. ஸோ இவனை 2 ரூட்டுவாக கேன்சல் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதே கொஷின் தான் இந்த இடத்துல என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக போட்டிருப்போம். அதே விஷயந்தான் இப்போ அங்கேருந்து எடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. tan inverse ஆஃப், இப்போ போத் சைடு, இப்போ எனக்கு வந்து உள்ளே இருக்க அவுட்புட்டை வந்து, உள்ளே இருக்க இன்புட் இருக்கான் பார்த்தியா, அந்த இன்புட்டை வந்து டேனாக நான் மாற்றணும். ஓகேங்களா? ஏன்னா வெளியே வந்து tan inverse இருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து நான் டேனாக மாற்றணும். இப்போ டேனாக மாற்றுறதுல தான் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்? நியூமரேட்டரை காஸ் θன்னு இருக்குல்ல. ஸோ அதனால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரையும் காசால் த்ரூ அவுட்டாக டினாமினேட்டராக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ காஸ் θ டிவைடட் பை காஸ் θ மைனஸ் சைன் θ டிவைடட் பை காஸ் θ டிவைடட் பை காஸ் θ டிவைடட் பை காஸ் θ
ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போ த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் வரும்? வெயிட் பண்ணுங்க. tan inverse ஆஃப் 1 மைனஸ் tan டீட்டா 1 ப்ளஸ் tan டீட்டா. சரி, இவனை வச்சு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ tan π/4 வந்து நம்ம 1ன்னு எழுதலாம். ஃபார்முலா எடுத்துகிட்டு வருவோம். ஸோ tan π/4 மைனஸ் tan டீட்டா 1 ப்ளஸ் tan டீட்டா tan π/4. என்னடா அரவிந்த் இந்த இடத்துல இங்கே வந்து இந்த இடத்துல மட்டும் 1 விட்டுட்ட? ஏன்னா ஃபார்முலா அது இல்லைப்பா, சாரிங்க. என்னன்னா ஃபார்முலா என்னன்னா tan a மைனஸ் பியை எப்படி எழுதுறான்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை, இங்கே நெகட்டிவ் இருக்கிறனால இங்கே பாசிட்டிவ் போட்டுப்பேன், tan a tan b. இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ tan ஏவோட வேல்யூ வந்து π/4 மைனஸு டீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? சரி, தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்? டேனையும் tan இன்வெர்ஸையும் கேன்சல் பண்ண போகிறேன். π/4 மைனஸ் டீட்டா. ஸோ உங்களுக்கு டீட்டா வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா? அதான் x = cos 2θ அப்படின்னு கொடுத்துருந்தான்ல. அப்போது ஈவனை நம்ம டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதனால் காஸ் இன்வெர்ஸை ஜஸ்ட்டு த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம் போத் சைடு. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் x = 2θ. தென் 2 இந்த பக்கம் வந்துட்டுனா என்ன ஆகும்? θ = 1/2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் x. ஸோ π/4 மைனஸ் θக்கு பதிலாக 1/2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் x. ஸோ உங்கள் ஃபைனல் அவுட்புட்டு இவன் வரானான்னு பார்த்தனா? சரி, இவனா வரானா பார்ப்போம். அவ்வளோதான், π/4 மைனஸ் 1/2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் x. ஓகே, அவனாவே வந்துட்டான். நம்ம ஆன்சர் கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ப்ரூவ் தட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம், ரைட் ஹேண்ட் சைடை